ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பேட்டர்ன் 1ல லாஸ்ட் செஷன்ஸ்லாம் நம்ம வந்து பேட்டர்ன் 1, 2 பாயிண்டர்ஸ் ஆப்போசிட் லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சு சால்வ் பண்ணோம். நம்ம வேலிட் பேரண்ட்ரம் பார்த்தோம், பூசம் பார்த்தோம், கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் பார்த்தோம். இப்போ ட்ராப்பிங் ரெயின் வாட்டர் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிச்சிடுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் ஹார்ட் கொஸ்டின். அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஹைட் வந்து 1, இந்த ஹைட் என்னது 2. கரெக்டா? சோ இங்க எனக்கு ஒரு யூனிட் ஸ்டோர் பண்ணலாம், இங்க ஒரு யூனிட் ஸ்டோர் பண்ணலாம், இங்க ஒரு 2 யூனிட். சோ எவ்வளோ யூனிட் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு மொத்தமா, அந்த யூனிட்டை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 1 + 1 2 2 + 2 4 5 6. ஸோ 6 ஆன்சர் இல்லையா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் சால்வ் பண்ணோம். இங்க வந்து சார்ட்டட் அரே கிடையாது, பேலண்ட்ரம் கிடையாது, பேர்சன் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இப்ப எதை வச்சு கம்பேர் பண்ணணும்ன்றது நம்ம இப்போ ஃபர்தரா பார்ப்போம். டிராப்பிங் ரெயின் வாட்டர் இல்லையா? ஸோ இப்போ இது அந்த கொஸ்டின் தான் இங்க நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம கிரீடி அப்ரோச்ல நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க எல் வச்சுட்டு இங்க ஆர் வச்சுட்டு பண்ணலாம். பட் ஆனா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n² வரும், வந்து ரெக்கமெண்டட் பை. ஸோ டிராப்பிங் ரெயின் வாட்டரும் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது நீங்க ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க, இங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா இவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குன்றத கண்டுபிடிக்க போறீங்க. கரெக்டா? சோ இங்க நான் வந்து எல் வச்சுக்கிறேன். சாரி, நாட் இயர். ஜீரோத் இண்டெக்ஸ்ல எனக்கு எல் இருக்க போகுது, லாஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு ஆர் இருக்க போகுது. இது 0 ஸோ இப்போ ஜீரோத் இண்டெக்ஸ்ல எல் இருக்க போது, ஆர்த் இண்டெக்ஸ்ல லாஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆர் இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் சூடோ கோட் எழுதிடலாம். நம்ம யூஸ்வலி அந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவோம். சூடோ கோட் படி என்னன்னா, எல் வந்து 0ல இருக்க போகுது, ஆர்ன்றது -1ல இருக்க போகுது. இப்போ நான் எதுவரை இதை ஹைட்ரேட் பண்ணணும், எல் வந்து 6 வரைக்கும் கம்மியா இருக்கப்போ நான் ஹைட்ரேட் கரெக்டா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே நம்ம ப்ரீவியஸ் இதுல கூட பார்த்தோம். இப்ப எல் அங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. என்ன கேஸ்ல வந்து நான் ஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எந்த கேஸ்ல நான் ஆரை டிக்ரிமெண்ட் பண்ணணும், அதுதான் மொத்தமா கான்செப்டா இருக்க போகுது. கரெக்டா? 2.2 ஆப்போசிட் எண்ட்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே அது தானே, எந்த கேஸ்ல நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம், எந்த கேஸ்ல நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்றோம், அதுதானே கான்செப்ட். சூர்யா, இப்போ நான் இங்க காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. இப்போ சூர்யா, இப்போ எனக்கு நம்ம கான்செப்ட் படி கண்டென்ட் மோஸ்ட் வாட்டர்லயும் சரி, எதுலையும் சரி, நம்ம வந்து எதுல எப்போ அங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் லெஃப்ட் அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் பாயிண்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து லெஸ் தென் அனதர் பாயிண்டரா இருந்துச்சுன்னா அதை இன்க்ரிமெண்ட்டும் இல்ல டிக்ரிமெண்ட்டும் பண்ணும். கரெக்டா?
ஸோ அதே கேஸே இங்க அப்ளை பண்ணுவோமே. இப்போ மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் இஃப் வந்து எல்லுக்கானது, எல்ஸ் வந்து எல்ஸ் வந்து ரைட்டுக்கானது. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா, நம் ஆஃப் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர். இப்போ நம்ம கேஸ் படிப்போம். இப்போ நம் ஆஃப் எல் வந்து 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆரா? ஆமா. அப்போ நான் என்ன பண்ணணும், எல் பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஆனா அதுல ஒரு ட்ரிக்கி இருக்கு. எப்போ நான் எல் பிளஸ் பிளஸ் பண்ணணும், ஆஹ் அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எல் பிளஸ் பிளஸ் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் எல் பிளஸ் பிளஸ் இங்க போட்டுடுறேன். நான் பண்ணாதான் நான் அதை பண்ணணும். நான் இப்போ எல் பிளஸ் பிளஸ் பண்ணியாச்சு. நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, மேக்சிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஏன்னா நான் அப்பதானே வந்து ப்ரீவியஸா இருக்க மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சாதான் நான் எவ்வளவு வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து எல் மேக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். அதை ஜீரோனும், ஆர் மேக்ஸ்ன்னு ஒண்ணு வச்சுப்போம், அதையும் ஜீரோன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எல் மேக்ஸ் வந்துட்டு நம் ஆஃப் எல் வந்து எல் மேக்ஸை விட அதிகமா இருக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஆஃப் எல் எனக்கு என்னது இங்கதான் இது வந்து எனக்கு அதை விட அதிகமா இருக்கா? இல்ல இல்லையா? சோ அப்படி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போதைக்கு இதை வச்சிருந்தோம். எல்ஸ் எனக்கு வந்து இப்போ அது கிடையாது. நம்ம ஆஃப் எல் வந்து எனக்கு அதை விட அதிகமா கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எல் மேக்ஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் எல். இந்த கேஸ் படி பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் எல் வந்து லெஸ் தென் எல் ஆஃப் மேக்ஸ் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து வந்து எல் எனக்கு வந்து இங்க மூவ் ஆயிடும். ஸோ எல் எனக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு மூவ் ஆயிடும். இப்போ எல்ஸ் கேஸ்க்கு வரும். எல்ஸ் கேஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம சீவா கூட எழுதிடலாம், அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எல்ஸுக்குள்ள வருதுன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து அதாவது ரைட் பாயிண்டர்ல இருக்கிற நம்பர் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இப்படி கம்மியா இருக்கு அப்படின்னா ஓகே, பிஃபோர் தட் இந்த இஃப் நம்ம மறந்துட்டோமே. நம்ம ஆஃப் எல் வந்து எல் மேக்ஸை விட அதிகமா இருக்குன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. நம்ம ஆஃப் எல் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3ன்னு இருக்கு. கரெக்டா? இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத பாருங்க. தேர்ட் இண்டெக்ஸ்ல நம்ம ஆஃப் எல் வந்து உனக்கு 2. கரெக்டா? ஆனா அந்த 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல் மேக்ஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும், 1ன்னு இருந்திருக்கும். அதாவது வாட் ஐ மென்ட் டு சே இஸ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எல் மேக்ஸ் வந்து எனக்கு 3. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 1 யூனிட் ஆஃப் வாட்டரை என்னால ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறேன், எல் மேக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கிறத வச்சுதான் என்னால கண்டுபிடிக்க முடியுது. கரெக்டா? சோ எல் மேக்ஸ் நான் ஆல்ரெடி இங்க நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், டோட்டல்னு ஒண்ணு ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். கரெக்டா? சோ டோட்டல்னு ஒண்ணு வச்சுப்போம். டோட்டல் ஈக்குவல் டு 0. டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு எல் மேக்ஸ் மைனஸ்
யா. இப்போ நம் ஆஃப் எல் வந்துட்டு எனக்கு நம் ஆஃப் எல் வந்து கிரேட்டர் தென் எல் மேக்ஸா இருக்கிறப்போ நான் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா எல் ஆஃப் டோட்டல் எல் மேக்ஸ் என்னது எனக்கு எல் மேக்ஸ் என்ன 1 மைனஸ் எல் வந்து நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் மேக்ஸிமம் சாரி கேஸ் இப்போ லெஸ் தென் எல் மேக்ஸா இருந்ததுனால தான் நான் என்ன பண்ண முடியும் எல் மேக்ஸ் எனக்கு அதிகமா இருக்குன்ற பட்சத்துல தானே நான் அது வந்துட்டு இது பண்ண முடியும். இப்போ எல் மேக்ஸ் எனக்கு அதிகமா இருந்ததுன்னா எல் ஆஃப் மேக்ஸ் மைனஸ் நம் ஆஃப் எல்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஆம், இங்க வந்து ஸோ யா இல்ல எனக்கு வந்து எல் மேக்ஸ் வந்துட்டு எனக்கு கம்மியா இருக்கு நம் ஆஃப் எல் வந்து எனக்கு கம்மியா இருக்குன்னா அந்த நம் ஆஃப் நம் ஆஃப் எல் தான் எனக்கு வந்து எல் மேக்ஸ் இருக்குது எல் பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ எல்ஸ் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதேதான் இஃப் நம் ஆஃப் ஆர் வந்துட்டு ஆர் மேக்ஸை விட கம்மியா இருக்கு அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட் சூடோ கோட் எழுதிடுறேன் தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ வை இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வரோம் நம்ம ஆஃப் எல்ஸ் ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு நம் ஆஃப் மீன்ஸ் ஸோ இப்போ நீங்க பாருங்க இப்போ நான் வந்துட்டு இந்த கேஸ்க்கு நான் வந்து சொல்றேன் இட்ஸ் கன்சிடர் எனக்கு இங்க வந்துட்டு டூன்னு ஒரு இருக்கு. இனிஷியலி இதுதான் வந்து எனக்கு எல் மேக்ஸா இருக்கு. இனிஷியலா இதான் எல் மேக்ஸ்ன்னு இருக்கு. அடுத்தது பார்ல வந்து எனக்கு ஒன்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. இப்போ எனக்கு எல் வந்து ஆனா எனக்கு இங்கதான் இருக்கு எல் மேக்ஸ் இங்க இருக்கு. இப்போ எல் மேக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எல்லை விட எனக்கு அதிகமா இருக்கு. ஸோ அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம் நான் வாட்டரை இங்க நான் வந்து ஸ்டோர் பண்ணலாம் கரெக்டா. ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டோட்டல் இருக்கு. அந்த டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு எல் மேக்ஸ் வந்து 2 மைனஸ் 1 இந்த ஒரு இடத்துல நான் வந்து அதை ஸ்டோர் பண்ணலாமா. ஸோ அதனாலதான் எல் மேக்ஸ் மைனஸ் நம் ஆஃப் எல்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த எல்ஸ் கேஸ் படி பாக்குறேன் அப்படியே வைஸ் வெர்சா. இப்போ இங்க எனக்கு எல் மேக்ஸ்ன்னு நான் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் ஒன்னு. இப்போ அடுத்து நான் வந்து டூன்னு அடுத்த இண்டெக்ஸ்ல எனக்கு வருது. இப்போ எனக்கு எல் இங்க இருக்கு ஓகேங்களா. இப்போ எல் மேக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் நம் ஆஃப் எல் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும் உடனே இதைத்தான் நான் எல் மேக்ஸ்ன்னு அசைன் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து யூனிட் ஆல்ரெடி நான்
இதுதான் எல் மேக்ஸ்ன்னு சொல்லி அஹ், அஹ், சொல்லி நான் அசைன் பண்ணிட்டு இது பண்ணிடணும். இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து எல் மேக்ஸ் மைனஸ் நம்ம ஃபில் பண்ணலன்னா, எனக்கு எல் மேக்ஸ் வந்து எனக்கு சின்னது. அங்க போயிட்டு நான் நம்ம எல்லோட மைனஸ் பண்ண முடியாது. இந்த சேம் கேஸ் தான் இங்கேயும் ரைட் பாயிண்ட் இருக்கும். ஸோ யா, இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசனுக்காக எல் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எல் மேக்ஸ் எது கண்டுபிடிக்கிறோம், ப்ரீவியஸா மேக்ஸ் வேல்யூ இருந்தா தான் அந்த ஒரு யூனிட் என்னால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எல் மேக்ஸ் தெரிஞ்சதால தான் நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் வர்றப்போ என்னால இந்த ஒரு யூனிட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது. கரெக்டா? ஸோ அது ப்ரீவியஸ் எல் மேக்ஸ் எனக்கு தெரியலன்னா எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அந்த எல் மேக்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். சப்போஸ் அந்த எல் மேக்ஸ் வந்து எல் மேக்ஸ் நம் ஆஃப் எல் வந்துட்டு எல் மேக்ஸை விட அதிகமா இருக்க கேஸ்ல அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். சேம் கேஸ் தான் ஆர் மேக்ஸ். நம்ம இதை வந்து ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இதே பீஸ் ஆஃப் கூட நான் இங்க அப்படியே எடுத்து இது பண்றேன். ரைட் 0 2 3 4 5 6 7 8 நம்பர் பக்கம் எனக்கு தெரியல, போட்டுட்டேன். சரி, ஓகே, சால்வ் பண்ணி பார்ப்போம். ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னு இருக்கு. அடுத்து செகண்ட்ல ஐகெஸ் இட்ஸ் 0. சாரி, ஒன்ல தான் எனக்கு வந்து ஒன் இருக்கு. நான் அதுதான் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது 0 இருக்கு, 0 இருக்கு. அடுத்து 3ல வந்து 2 இருக்கு. ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 1 வர இருக்கு. எதுவுமே இல்லை. சிக்ஸ்த் இண்டெக்ஸ்ல 1 வர இருக்கு. செவன்த் இண்டெக்ஸ்ல 3 வர இருக்கு. டூ வர இருக்கு. நைன்த் இண்டெக்ஸ்ல 1 வர இருக்கு. I guess it's keep on growing. So my God. So, 9th index 0 1 2 3 4 5 6 7 8 9. 9th indexல 1 வர இருக்கு. 10th indexல 1 வர இருக்கு. ஓகே. அடுத்து 10th indexல 2 வர இருக்கு. 11th indexல again 1 வர இருக்கு. ஸோ இது வந்து 10. ஸோ எல் வந்து இனிஷியலி எனக்கு இங்க இருக்கு. ஆர் வந்து எனக்கு இனிஷியலி இங்க இருக்கு. எல் மேக்ஸ் வந்து எனக்கு 0 இருக்கு. ஆர் மேக்ஸ் வந்து எனக்கு 0 இனிஷியலி. டோட்டலும் வந்து எனக்கு என்ன இருக்கு, 0ன்னு இருக்கு. இப்போ
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்ல மூவ் பண்றது, ஆர் மூவ் பண்றது. அப்படி நீங்க கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், மினிமமா எது இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம மூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ வந்து இங்க நம் ஆஃப் எல் லெஸ் தென் நம் ஆஃப், அதாவது நம் ஆஃப் எல் வந்து எனக்கு 0 இருக்கு. 0 லெஸ் தென் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், எல் பிளஸ் பிளஸ் பண்ண பட் பிஃபோர் எல் பிளஸ் பிளஸ் பண்றதுக்கு முன்னாடி டோட்டலை கண்டுபிடிக்க முடியும், எல் மேக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம பார்க்கணும் இல்லையா? நம் ஆஃப் எல் வந்துட்டு லெஸ் தென் எல் மேக்ஸா? இல்ல, நம் ஆஃப் எல் வந்துட்டு 0 லெஸ் தென் 0. ஸோ எல் மேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 0 தான் அப்டேட் ஆக போகுது. கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து எல் எனக்கு என்ன ஆயிடும், 1ல இன்க்ரிமெண்ட் ஆயிடும். என்ன பண்ணுவோம்னா எல் வந்து எனக்கு இங்க வந்துடும். இப்போ ஆக போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அகைன் செக் பண்ணுவோம். நம் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் நம் ஆஃப் ஆரா அப்படின்ட்டு. நம் ஆஃப் எல் லெஸ் தென் நம் ஆஃப் ஆர். நம் ஆஃப் எல் இப்போ என்னது, 1. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஏன்னா நம்ம ஆஃப் ஆரும் எனக்கு என்னதுதான், 1 தான். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பார் 1 தான் இருக்கு. சாரி, நம்ம ஃபாரும் ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம வந்து எல் மேக்ஸ் அப்டேட் பண்ணணுமா இல்ல இது பண்ணணுமா நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம எல் வந்து எல் மேக்ஸ் எனக்கு இப்ப வர எனக்கு என்னதுதான், 0 தான். ஏன்னா ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நீங்க இருக்கீங்க, ப்ரீவியஸா ஏதாவது ஒரு பார் நமக்கு மேக்சிமமா கிடைச்சிருக்கா, கிடைக்கல இல்லையா? சோ அப்ப எனக்கு இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, டோட்டல் கண்டுபிடிக்க முடியாதனால ஆஸ் பர் அவர் சூடோ கோட் நம்ம டோட்டல் எப்ப கண்டுபிடிப்போம்னா, நம் ஆஃப் எல் வந்து எல் மேக்ஸை விட கம்மியா இருந்தது டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். இதுல என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும், எல் மேக்ஸை நான் அப்டேட் பண்ணணும். எல் மேக்ஸ் ஈக்குவல் டு நம் ஆஃப் எல், அதாவது எல் மேக்ஸ் வந்து எனக்கு 1 ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்டேட் ஆகுது. இப்போ நான் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், எல் பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு இந்த டைம் என்ன ஆகும்னா, எல்லோட வேல்யூ வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆக போகுது. டைம் எல் எனக்கு இங்க இருக்க போகுது. ஆறு அதே பொசிஷன்ல தான் இருக்க போகுது. அதாவது செகண்ட், இது மொத்தமாவே செகண்ட் இண்டெக்ஸ் தான். இந்த எல்த் பொசிஷன்ல எனக்கு இங்க இருக்க போகுது பேசிக்கா. ஓகேங்களா? சோ இப்போ போய் பார்ப்போம், நம் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் நம் ஆஃப் ஆர். num of L less than or equal to num of L நமக்கு இந்த தடவை என்னது 0 less than or equal to 1. ஏன்னா num of R வந்து 1 இல்லையா? சோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ இதுக்குள்ள வரப்போகுது. எல் மேக்ஸ் வந்து num of L வந்து எனக்கு என்னதுன்னா, num of L வந்து 0 இல்லையா? 0 less than L max. 0 less than L max கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டா? 0 less than 1 இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணா, நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு எல் மேக்ஸ் 1 மைனஸ் நம் ஆஃப் எல். நம் ஆஃப் எல் எனக்கு என்னது 0. சோ இப்போ 1. சோ டோட்டல் எனக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு 1 கிடைச்சிருக்கு. டோட்டல் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம டோட்டல் உள்ள கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பேசிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு இப்போதைக்கு 1 அப்டேட் ஆயிருக்கு டோட்டல். இதனால டோட்டல் வந்து எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. இப்போ நான் எல் பிளஸ் பிளஸ் மூவ் ஆகுறேன் இல்லையா? சோ அதனால இப்போ எனக்கு எல் வந்து எனக்கு இங்க இருக்க போகுது. ஆர் அதே பொசிஷன் தான் இருக்க போகுது.
இப்ப பார்ப்போம். நம் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர். அதாவது நம் ஆஃப் எல் இந்த தடவை என்னது ஐ கெஸ் இட்ஸ் 2 2 இல்லையா? யா 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது நம்ம ஃபார் வந்து நமக்கு இங்கதான் இருக்கு, இது 1. ஆனா இது வந்து எனக்கு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிடையாது. சோ அப்ப நான் வந்து இந்த எல்ல நான் வந்து மூவ் பண்ண முடியாது. ஆறு தான் நான் மூவ் பண்ணணும் கரெக்டா. சோ ஆருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆஃப் ஆர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் மேக்ஸான்னு பார்ப்போம். நம்ம ஃபார் வந்து இப்போ வர ஒன்ல தான் இருக்கு. லெஸ் தென் ஆர் மேக்ஸ் வந்து எதுவுமே நம்ம மூவே பண்ணவே இல்லை, ஆர் மேக்ஸ் இனிஷியலைஸே பண்ணல. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாததால நம்ம டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஆர் மேக்ஸை நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர், விச் இஸ் ஆர் மேக்ஸ் வந்து எனக்கு என்னது, ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஆர் மேக்ஸ் வேல்யூ எனக்கு கிடைக்குது. இப்ப நான் ஆர் என்ன பண்ணுவேன்னா டிக்ரிமெண்ட் பண்ணிடுவேன். சோ எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, ஆர் வந்து எனக்கு 10th இண்டெக்ஸ்ல 11th இண்டெக்ஸ்ல இருந்து டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணுவோம். எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் தான். இப்போ வந்து அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது எல் லெஸ் தென் ஆர். நம் ஆஃப் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர். நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம் ஆஃப் எல் வந்து 2, நம் ஆஃப் ஆரும் 2. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் தான். ஸோ அதாவது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சாட்டிஸ்ஃபை ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டலா இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்ல எல் மேக்ஸ் அப்டேட் பண்ணணுமான்றது எல் மேக்ஸை வச்சுதான் செக் பண்ண முடியும் கரெக்டா. அதாவது நம்ம ஆஃப் எல் வந்து எனக்கு லெஸ் தென் எல் மேக்ஸா இருக்கா. எல் மேக்ஸ் வந்து இப்ப வர 1ல தான் இருக்கு எல் மேக்ஸ் கரெக்டா. ஸோ யா நம் ஆஃப் எல் எனக்கு என்னது 2 2 லெஸ் தென் 1 கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய எல் மேக்ஸை வந்து லெஃப்ட் பாயிண்டரோட மேக்ஸிமம் வேல்யூவை 2ன்னு நான் அப்டேட் பண்றேன். செகண்ட் டைமா எல் மேக்ஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எல் பிளஸ் பிளஸ் எல்த் பாயிண்டர் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆஸ் நம்மளுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. எல்த் பாயிண்டர் ஏதோ ஒரு டோட்டலோ எல் மேக்ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்த் பாயிண்டர் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு எல் எனக்கு இங்க வரப்போகுது. நம் ஆஃப் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர் நம்ம செக் பண்ண போறோம். நம் ஆஃப் எல் என்னது, நம் ஆஃப் எல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை 1, ஆனா நம் ஆஃப் ஆர் என்னது 2. நம் ஆஃப் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர் இந்த தடவையும் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அதனால நம்ம எல்லையே இருக்க போறோம். ஆனா நம்ம வந்து டோட்டல் இன்க்ரிமெண்ட் பண்ணுமோ எல் மேக்ஸை இண்டிகேட் பண்ணுமோ நம்ம செக் பண்ணணும் இல்லையா. நம் ஆஃப் எல் வந்து லெஸ் தென் எல் மேக்ஸா, நம் ஆஃப் எல் வந்து 1ன்னு இப்பதான் பார்த்தோம். லெஸ் தென் எல் மேக்ஸ், எல் மேக்ஸ் 2. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த இடத்துல நம்ம டோட்டலா கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் எல் மேக்ஸ் மைனஸ் நம் ஆஃப் எல். இப்போ டோட்டல் இதுவரை நான் கண்டுபிடிச்சதுல ஐ கெஸ் இட்ஸ் 1 நினைக்கிறேன். யா டோட்டல் வந்து இப்போ 1ன்னு எனக்கு தெரியும். 1 பிளஸ் எல் மேக்ஸ், மேக்ஸிமமா எல் மேக்ஸ் எனக்கு இப்ப வர கிடைச்சது வந்து 2 கிடைச்சிருக்கு. 2 மைனஸ் நம் ஆஃப் எல் 1. இந்த ஒன்னும் இந்த ஒன்னும் கேன்சல் ஆயிட்டு எனக்கு வந்து இப்போ 2 மேக்ஸிமமா ஐ கேன் ஸ்டோர் 2 கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு டோட்டல் வந்து எனக்கு 2ன்னு ஆட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து எல் பிளஸ் பிளஸ், ஏன்னா எனக்கு வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆரா இருக்கு. ஸோ அதனால எல் பிளஸ் பிளஸ் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன்.
இப்போ எல் மேக்ஸ் வந்துட்டு லெட்ஸ் அப்டேட் தட் எல் மேக்ஸ். சாரி, நான் அதையும் பண்ணிடுறேன், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எல் மேக்ஸ் நமக்கு இங்க இருக்கு இல்லையா, எல் மேக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நான் வந்து பாயிண்டர் வந்து நான் எழுத்து பாயிண்டர் நான் வந்து 4ல இருந்து 5க்கு மூவ் பண்ண போறேன். எல் எனக்கு இங்க இருக்க போகுது. அதே மாதிரி ஆர் மேக்ஸ் வந்து ரெகுலர் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஆர் மேக்ஸ் இன்னும் அப்டேட் ஆகல. ஆர் மேக்ஸ் வந்து ஸ்டில் எனக்கு இங்கே தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த கண்டிஷனுக்குள்ள போகல. அது லெஸ்ஸர் தென்னா இருக்கிற அளவுக்கு நமக்கு போகல. ஸோ அதனால ஆர் மேக்ஸ் வந்து ஸ்டில் இன்னும் ஒன்னாதான் இருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம் ஆஃப் இங்க எல் இருக்கும் இல்லையா, நம் ஆஃப் எல் வந்துட்டு 0 லெஸ் தென் நம் ஆஃப் கண்டிஷன் இன்னமும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுதான். ஸோ இப்போ இங்கேயும் லெஃப்ட் சைட்ல தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர். அதாவது நம் ஆஃப் எல் வந்து பாத்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர். ஆர் வந்து 2ல இருக்கு இல்லையா, பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆர் வந்து எஸ். சோ இப்போ நமக்கு 2ல இருக்கு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும், எல் மேக்ஸ் கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்கணும். நம் ஆஃப் எல் வந்துட்டு லெஸ் தென் எல் மேக்ஸா, எல் மேக்ஸ் வந்துட்டு இப்போ வர 2 அப்டேட் ஆயிருக்கு. நம் ஆஃப் எல் வந்து 0 லெஸ் தென் எல் மேக்ஸ். எல் மேக்ஸ் வந்து 2 இல்லையா, ஸோ அப்பவும் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிக்கிற பொசிஷன்ல இருக்கு. டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் எல் மேக்ஸ் மைனஸ் நம் ஆஃப் எல். டோட்டல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ 2 ஆல்ரெடி நமக்கு இருக்கு. எல் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். மைனஸ் நம் ஆஃப் எல் 0. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 4 டோட்டல் அப்டேட் ஆயிடுச்சு. டோட்டல் ஈக்குவல் டு 4. பாத்தீங்கன்னா டோட்டல் வந்துட்டு 4 வந்துடுச்சு. நீங்களே இங்க பாருங்களேன், அந்த ரெட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸா எனக்கு இதனால டோட்டல் வந்து 2 ஆச்சு. அதனால டோட்டல் ஈக்குவல் டு 2 ஆச்சு. இப்போ எனக்கு இதனால எனக்கு 4 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ எல்ல வந்து நம்ம மூவ் பண்ணணும் கரெக்டா, ஏன்னா லெஃப்ட் சைட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து எல் பிளஸ் பிளஸ் பண்ணிடணும். எல் பிளஸ் பிளஸ். இப்ப எனக்கு எல் இங்க இருக்க போகுது. சரி, எல் எனக்கு இங்க இருக்க போகுது. எல் மேக்ஸ் அப்படிதான் இருக்கு, ஏன்னா அதுதான் இப்ப வர மேக்ஸிமம். இந்த பார பாத்தீங்கன்னா தெரியும், எல் மேக்ஸ் 2 தானே இப்ப வர மேக்ஸிமம். ஸோ அதனால அது அங்கேயே இருக்கு. இப்பவும் பாருங்க, எல் நம் ஆஃப் எல் லெஸ் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஆர். யா ஸ்டில் நான் வாட்டரை வந்து என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம் கரெக்டா. ஸோ இப்போ நான் கீழே போறேன். நம் ஆஃப் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஆஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் டோட்டலா இல்ல எல் மேக்ஸ் அப்டேட் பண்ணணுமா அப்படின்றது தெரியணும். நம் ஆஃப் எல் 1 வந்து லெஸ் தென் எல் மேக்ஸ். எல் மேக்ஸ் வந்து 2 இல்லையா, ஸோ இப்போவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் எல் மேக்ஸ் மைனஸ் நம் ஆஃப் எல் இல்லையா. டோட்டல் எனக்கு என்னது 4. 4 பிளஸ் எல் மேக்ஸ் வந்துட்டு 2 மைனஸ் 1.
ஸோ just 6 minus 1 5. ஸோ டோட்டல் வந்து எனக்கு இப்போ 5 கிடைச்சிருக்கு. Just simply let's go and இதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எல் மேக்ஸ் வந்து எனக்கு இங்கே தான் இருக்கு. எல் எனக்கு இங்கே தான் இருக்கு. இப்போ இந்த இதுவால எனக்கு டோட்டல் என்னவா இருக்குன்னா 5 ஆயிருக்கு. டோட்டல் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து எல்ல இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? எல் எனக்கு இங்க இருக்க போகுது. த்ரீ. நம்ம ஃபார் வந்து 1. ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எல் பிளஸ் பிளஸ் நம்ம எல் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஆஃப் ஆர். அதாவது நம்ம ஆஃப் எல் நமக்கு த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஆஃப் ஆர் வந்துட்டு நமக்கு இருக்கு 2. நம்ம ஆஃப் ஆர் வந்துட்டு 2. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா இல்ல இல்லையா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்ல தான் வந்துட்டு மூவ் பண்ணணும். ஸோ சாரி ஆறு தான் மூவ் பண்ணணும். ஆறு மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம ஃபார் வந்துட்டு லெஸ் தென் ஆர் மேக்ஸா. ஆர் மேக்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி எனக்கு என்னவா இருக்குன்னா 1ன்னு இருக்கு. 2 லெஸ் தென் கிடையாது. ஸோ நான் வந்து ஆர் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் பண்றேன். ஆர் மேக்ஸ் வந்து 2. ப்ரீவியஸா 1 இருந்துச்சு. இப்ப நான் 2 அப்டேட் பண்ணிட்டு ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப இதனால எனக்கு என்ன ஆகும்னா ஆர் வந்து இங்க இருந்து எனக்கு ஆர் இங்க வந்துரும். ஆர் இங்க வந்துரும். ஆர் இங்க வந்துட்டுன்னா நம்ம வந்து ஆர் மேக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 2ன்னு அப்டேட் பண்ணிட்டோம். இங்க இது கிடைச்சதால ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு 2 இல்லையா? ப்ரீவியஸா இருந்த ஆர் மேக்ஸ் சோ இப்ப வந்து நம்ம ஆஃப் எல் லெஸ் தென் நம்ம ஆஃப் ஆர். நம்ம ஆஃப் எல் வந்து பாத்தீங்கன்னா 3. நம்ம ஆஃப் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 2. சோ இல்ல இல்லையா? நம்ம ஆஃப் எல் வந்து 3. நம்ம ஆஃப் ஆர் வந்து 2. நம்ம ஆஃப் ஆர் வந்துட்டு 1. சாரி நம்ம ஆஃப் ஆர் வந்து 1. நம்ம ஆஃப் எல் less than or equal to num of அதாவது 3 less than or equal to 1 இல்ல இல்லையா? சோ அப்போ என்ன ஆகும்னா அடுத்த ஆறு தான் நான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். டோட்டல் கண்டுபிடிக்கணுமா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் வந்து லெஸ் தென் ஆர் மேக்ஸா. ஆர் மேக்ஸ் வந்து முன்னாடி தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார் வந்து 1 லெஸ் தென் 2 கண்டிஷன் இப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதனாலயே டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 5 கிடைச்சது எனக்கு லாஸ்ட் டைம். 5 பிளஸ் எல் ஆர் மேக்ஸ். ஆர் மேக்ஸ் என்னன்னா 2. 2 மைனஸ் கரண்ட் நம்பர் ஆஃப் எல். கரண்ட் நம்பர் ஆஃப் எல் வந்து கரண்ட் நம்பர் ஆஃப் ஆர் சாரி பேக் இட்ஸ் நாட் எல். நம்பர் ஆஃப் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ 5 பிளஸ் 2 7. 7 மைனஸ் 1 6. ஸோ எனக்கு டோட்டல் வந்து எனக்கு என்ன கிடைக்குது 6ன்னு கிடைக்குது. இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் 6ன்னு கிடைச்சாச்சு நமக்கு.
டோட்டல் எனக்கு வந்து 6 கிடைச்சிருச்சு. ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணிடுவேன். இப்போ பாருங்க, நம்ம ஆஃப் எல் லெஸ் தென் நம்ம ஆஃப் ஆர் கிடையாது. நம்ம ஆஃப் ஆர் வந்துட்டு நம்ம ஆஃப் ஆர் வந்து லெஸ் தென் ஸோ ஆர் வரும். ஆனா நம்ம ஆஃப் ஆர் வந்து எல் மேக்ஸ், ஆர் மேக்ஸ் வந்து 2. ஸோ இங்க 8 வந்துட்டு ஆர் மேக்ஸ் விட அதிகமா இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன ஆகும்னா ஆர் மேக்ஸ் இங்க அப்டேட் ஆகும். ஆர் மேக்ஸ் டு ஈக்குவல் டு 3. 3ன்னு இங்க அப்டேட் ஆயிடும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம் ஆஃப்டர் தட். கரெக்டா டிக்ரிமெண்ட் பண்ண பிறகு எல்லோ ஆளும் ஒரே பொசிஷன்ல இருக்கும். சொல்லி டோட்டல் விழுந்துடும். ஸோ டோட்டல் வந்து நம்ம 6ன்னு இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எதனால எல் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியுதா? நம்ம ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கும்போது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய எல் மேக்ஸை வச்சுதான் நம்ம கரண்ட் இதுல இருந்து எல் மேக்ஸை வந்து மைனஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான். ஸோ பேசிக்கா சேஃபரா சொல்லணும்னா இங்க இருந்து எல்மேக்ஸ், இப்ப இங்க இருந்து எல்மேக்ஸ் வச்சு இதுவரை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா இங்க இருந்து இதுவரை கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஏன்னா நான் பெருசா எந்த கலெக்ஷனும் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.
So you can see, right, time complexity time taken வந்து 0 milliseconds தான் எடுத்திருக்கு. So at the end இது வந்து 2 pointerல ஆப்போசிட் டைரக்ஷனை லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம கான்செப்ட் படி பேட்டர்ன் ஒன்ல வந்து ஆப்போசிட் லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லையா, அதுல நம்மளால சால்வ் பண்ண முடியுது. கரெக்டா? ஸோ இது இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கம்பேரிங் எண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டென்ட் வித் மோஸ்ட் வாட்டரும் சரி, டிராப்பிங் ரெயின் ஏன்னா எதை வச்சு நம்ம கம்பேர் பண்றது ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா எல் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் இந்த ஒரு கம்பேரிசன்ஸ் பண்றோம்ல, அந்த கேஸ்ல நான் ஆப்போசிட் லெஃப்ட் அண்ட் ரைட் இதுவும் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்கொயர் ஆஃப் சார்ட்டட் அரே இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Take care. Have a great day. Bye bye.